அண்ணா இது கல்லா பதினியாண்ணா? கல்லுப்பா. கல்லா? ஆமாம்பா. என்ன ஊர்லண்ணா கிடைக்குது? கரையாமுத்தூர்ப்பா. கரையாமுத்தூரா? ஆமாம்பா. ஆண்டி பாடுறாண்ணா? ஆமாம்பா. இங்கே அலோடு உண்டாண்ணா? அலோடு உண்டுப்பா. லிட்டரு எவ்வளோண்ணா கொடுக்குறீங்க? லிட்டரு 70 ரூபாப்பா. 70 ரூபாவா? ஆமாம்பா. இது வருஷத்துல எத்தனை மாசங்களுக்கு கிடைக்குண்ணா? ஒரு 6 மாசம் கிடைக்கும்பா. 6 மாசம்? ஆமாம்பா. எந்தெந்த மாசம்ண்ணா? அப்படியே ஜனவரிலேருந்து கணக்கு பண்ணிப்பா. ஜனவரிலேருந்து 6 மாசம் கிடைக்கும். ஆமாம்பா. காலையில எத்தனை மணிக்குண்ணா வரணும்? காலைல ஒரு 6 மணிலேருந்து கிடைக்கும்பா. 6 மணிலேருந்து? ஆமாம்பா. எத்தனை மணி வரைக்கும் கிடைக்கும்? ஒரு 10 மணி வரைக்கும் தான் கிடைக்கும். அப்புறம் மரம் முடிஞ்சிடும்பா. உங்க பேருண்ணா? கோதண்ட பண்ணிப்பா. லிட்டரு எவ்வளோண்ணா? 70 ரூபாப்பா. இந்த ஜக்கா? ஆமாம்பா. சூப்பர்ண்ணா. ஒரு ஜக்கு ஒரு லிட்டராண்ணா? ஆமாம்பா. ஒரு ஜக்கு கரெக்டாக 1 லிட்டர் வந்துடும். வரும்பா. எத்தனை மரம்னா இருக்கு நம்மகிட்ட? இருக்குப்பா. எல்லாம் ஒரு 70 மரத்துக்கிட்ட இருக்குப்பா. 70 மரம் இருக்கு. இருக்குப்பா. ஆனால் இந்த கல் சாப்பிட்றதுனால பயன்கள் என்னென்ன இருக்கு? இது ஹீட்டு தணிக்கும். ஒரு குளிர்ச்சியான மதுபானம் இது. போதையும் அந்த அளவுக்கு இருக்காது. நல்லா இருக்கும். உடம்புக்கு ஹெல்த்தி நல்லா இருக்கும். யாரெல்லாம் சாப்பிடலாம்? எல்லாமே பசங்களுக்கு வரைக்கும் கொடுக்கலாம். அந்த சோகை பிடிச்ச பசங்களுக்கெல்லாம் நிறைய போன மாதிரி இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் தெளிவடைஞ்சு வரும். கல்லெல்லாம் கொடுத்தா பயணி கொடுத்தா நல்லா இருக்கும். உடம்புக்கு நல்லா இருக்கும். ஓகே. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம். தப்பு கிடையாது. ஓகே. இது எந்த இடத்துலண்ணா இருக்கு? இது கரையாமுத்தூர் வந்து அந்த ஏரிக்கார பாருங்க. ஏரிக்கார உள்ளால வரணும். அது ஏரிக்கரையில் உள்ள வரணும். கரையாமுத்தூர் வந்துட்டு கேட்டாவே சொல்லுவாங்க. கரையாமுத்தூர் வந்து கேட்டாலும் சொல்லிவிடுவாங்க. ஓகேண்ணா. இப்போ பண்ருட்டிலேருந்து ஷார்ட் கட்னா எந்த வழியாண்ணா வரலாம்? அப்படியே வந்தீங்கன்னா பண்ருட்டி பட்டாம்பாக்கம் செக் போஸ்ட் வழி தான் உள்ள வரணும். ஓகேண்ணா. சூப்பர். அண்ணா இது இப்போ கல்லில் வந்து கலப்படமான கல், இது சுத்தமான கல்லுன்னு சொல்கிறாங்களே, அது எப்படின்னா அது கலப்படம் இது சுத்தமான கல் எப்படி கண்டுபிடிக்கிறது? அது பார்த்தாலே தெரியும். குளிச்சு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஒரு மூன்று வாயில் வச்சாலே தெளிவாக தெரிஞ்சிடும். இது இறக்கண கல், செய்முறை கல் அப்படின்லாம் தெரிஞ்சிடும். ஆனால் மேக்ஸிமம் நம்மகிட்ட வந்து அந்த செய்முறை கல்லாம் கிடையாது. இதெல்லாம் இந்த ஒரு 70-80 மரம் இருக்குது. அதுக்கே நம்மளால கொடுக்க முடியல. இதெல்லாம் அப்படியே இறக்கி அப்படியே தான் கொடுக்குறது. இதே கல்லில் பார்சல் எடுத்துகிட்டு போய் குடிக்கிறாங்கல்ல, இல்லை உடனே குடித்தா நல்லதா இல்லை பார்சல் எடுத்துகிட்டு போய் டைம் ஆக்கி குடித்தா? உடனே சாப்பிட்டா தான் நல்லது. ஒரு மாதிரி இப்போ கவரில் கட்டி தருவோம். அது வந்து கேஸ் மாதிரி உப்பு வெளியில் வந்து இருக்கும். அதான் புளிப்பு மாதிரி வந்துடும் 1 மணி நேரம் வச்சாலே. டைம் விட்டேன். சாப்பாட்டை வடித்து சாப்பிட்டாலே முன்னாடி சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். அதனால் உடனே சாப்பிட்டா எல்லா பொருளும் நல்லது தான். ஓகே. ஐஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பனங்கல் ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ கரெக்டாக எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரி. ஸோ நம்ம தமிழ்நாடு பக்கத்துலேயே பார்டர்லேயே இருக்குது. கரையாமுத்தூர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா காலங்காலமாக ஒரு 100 மரம் வச்சு கல் இறக்கி ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ரீசெண்டாக அந்த வழி போயிருந்தோம். சரி, அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இங்கே வீடியோ எடுக்கலான்னு வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா காலையிலே மணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 இருக்கும். காலையில் மரத்தில் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஏறி அப்படியே இறக்கிட்டு இருக்காங்க. லைவாக கொடுக்குறாங்க கல். அப்படியே ஒரு மரத்து கல் வேணாலும் இங்கே இறக்கி குடிச்சிக்கலாம். ஸோ நிறைய பேர் காலையிலே வராங்க. ஸோ ஒரு காலையிலே குடிக்கணும். எம்டி ஸ்டொமக்கில் காலையிலே குடித்தா தான் நமக்கு உடம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹெல்த்தி. எப்போ போகிறீங்க? 8 மணிக்கா வேலை கொடுத்தான்னு சொன்னாங்க. ஆள் தீனிக்கிட்டு சொல்கிறாங்க. சீக்கிரம் வர சொல்கிறாங்க. நான் அப்படி எல்லாம் இருக்க முடியுமா? லொக்கேஷன் சூப்பரான லொக்கேஷன். 2 பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா வயல்வெளி. ஸோ வயல்வெளி சென்டரில் ஸோ இந்த மாதிரி சாலையாக பனைமரம் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இறக்கி கொடுத்துட்ருக்காங்க. அதில் இல்லையாண்ணா? அதில் இல்லையா? சீவல் மரம் பார்த்தா எத்தனை வருஷமா நான் மரம் ஏறுறீங்க? 35 வருஷமாக மரம் ஏறேன். 35 வருஷமா ஏறுறீங்க. என்ன ஊர் நமக்கு? கரையாமுத்தூர் தான். என்ன பரப்பான்னு இருக்கிறேன். தீனிக்கிட்ட ஆள் கட்டாங்க. நேற்றே ஏமாற்றிட்டாங்க. முட்டை நக்கை எனக்கான போவாங்க. ஐடியோக்குள்ள வந்துட்டேன்னு சொல்லிட்டு அவருக்கு அண்ணன் தரைக்கிட்டான். அண்ணன் தரெல்லாம் வராங்க. பார்த்திங்கன்னா மேலே பானை வந்து நைட்டு கட்டிடுவாங்க. மட்டையை சீவிட்டு
மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, அதுக்குள்ளே இருக்க சொன்ன கல் அந்த லிக்விடை மறுபடியும் அந்த குடத்துல ஊற்றிக்கிட்டு மறுபடியும் லைட்டாக சீவிட்டு அதே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பானையை கட்டிடுவாங்க. ஸோ அகைன் பாருங்கள், இன்னொரு பானையில் இருக்கிறத கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோ இருக்காது ஒரு பானையில், சும்மா ஒரு 1/4 லிட்ரு, 1 கிளாஸ் 2 கிளாஸ் அதே மாதிரி தான் இருக்கும். எடுத்துகிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் அது சுட்டு சுட்டாக இறங்குறதுக்காக மறுபடியும் கத்தியை வச்சு சீவுறாங்க பாருங்கள். ஸோ அதை கீறிட்டு அதில் மறுபடியும் என்ன பண்ணுறோம், பானையை கட்டிடுவாங்க. சீவிட்டாங்களா? ஸோ அடுத்து பக்கத்தில் இருந்த பானையை எடுத்து அதில் வைக்கிறாரு பாருங்க. அதுதான் அது நைட்டு ஃபுல்லாக இப்போ கட்டுனதுனாவும் நாளைக்கு காலையில் தான் இதோட இறக்குவாங்க. அப்படின்னா ஈவினிங் அந்திக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவினிங்கில் போயிட்டு ஏறி பார்ப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராப்பாக இறங்கி ஸோ அதில் செட்டில் ஆகிருக்கும் அந்த பானையில். இதெல்லாம் நைட்டு கட்டின பானையாண்ணா? ஒரு பானையில் எவ்வளோ தூரம் இருக்கும்? ஒரு 1/4 லிட்டர் இருக்குமா நைட்டு கட்டினா? சொல்ல முடியாது. அதிகமாக வடியும். அதிகமாக வடியும். அதிகபட்சம் நான் ஒரு 1/2 லிட்டரே இருக்கும் ஒரு நைட்டுக்கு. 1 லிட்டர் வரும், 5 லிட்டரும் வரும். பேட்டி கொடுத்துருக்குது கணக்கு போடுறா. ஸோ நம்ம பாண்டிச்சேரியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பாண்டிச்சேரி பார்டரு பண்ருட்டியிலேருந்து பக்கத்தில், கடலூர்லேருந்து பக்கத்தில் கரையாம்புத்தூர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா காலங்காலமாக ஒரு 100 மரம் வச்சு கல் இறக்கிட்டு இருக்காங்க. ஸோ வருடத்தில் ஒரு 6 மாதம் மட்டும் தான் கல் கிடைக்கும். ஸோ நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸோ இன்றைக்கி சும்மா அந்த பக்கம் போயிருந்தோம். ஸோ அதனால் இங்கே கல் இறக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் வீடியோ எடுக்கலாம்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டுருக்கோம். கண்ணம்பால்